ஸோ அடுத்த ஒரு கிளாசிஃபிகேஷன் என்னென்னா, இப்போ சரராசி பார்த்தா இப்போ வந்து ஸ்திர ராசி. ஸோ ஸ்திர ராசியும் 4 ஸ்திர ராசி இருக்குது. ஸோ ஸ்திர ராசி எது எது அப்படின்னு பார்த்தா இந்த ராசி ரெட்டில் இந்த சைடில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஸ்திர ராசி. அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் அண்ட் கும்பம், இது 4மே வந்து ஸ்திர ராசி. ஸோ இதெல்லாம் ஸ்திர ராசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடம், அந்த ஸ்பேஸில் இருக்கிற இந்த இடம் வந்து ஸ்திரமான டெண்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ ஏதான ஒரு கிரகம் இந்த இடத்துக்கு வந்தாலோ இல்லை இந்த இடத்தோட நேச்சரே எப்படின்னா ஒரு ஸ்திரமான ஒரு டெண்டன்சியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி டெண்டன்சி இந்த இடத்துக்கு அதிகமாக உண்டு. ஸோ எனர்ஜி இந்த இடத்துல, இந்த 4 இடத்துலையும் இருக்கிற எனர்ஜி வந்து ஒரு விஷயத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான டெண்டன்சி அதிகமாக இருக்கும் இந்த 4 ராசிலையும். எதுனா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இது 4மே ஸ்திர ராசி. ஸோ ஸ்திரமானதை ஒரு விஷயத்தை ஸ்திரப்படுத்துறதுக்கான அதிகமான எனர்ஜி இந்த 4 இடங்களுக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ சரராசி பார்த்த மாதிரி ஸ்திர ராசி 4 இருக்குது. ஸோ இதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் நவாம்சம் கேல்குலேஷனுக்கு, ப்ளஸ் ஜென்ரலாகவும் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்.